ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கத்திரிக்காய் தொக்கு. இது வந்து ஆபீஸ் போறவங்க, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறவங்க, அது மட்டும் இல்லாம பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி பண்றதுக்காக கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க காரத்துக்காக. அதுக்கப்புறம் இடிச்சு வச்சிருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம கத்திரிக்காய் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கத்திரிக்காய் கரைஞ்சி வர அளவுக்கு வதக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி, வெங்காயத்தோட கொஞ்சம் அதிகமா தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் போடுங்க. மறுபடியும் அந்த மசாலா எல்லாம் நல்லா ரா ஃபிளேவர் போற அளவுக்கு குக் பண்ணிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணீங்க. புளி தண்ணி ஆட் பண்ணி ஃபைனலா ஒரு முறை உப்பு செக் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் வெல்லம் போடுங்க. இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்றதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு Download ShareChat.